இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து இலக்கியமங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுன்னா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விட நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் நடக்கும். இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ் குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்கறது, இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். அந்த 24 மணி நேரம் அது வந்து ஒரு வெறியோடு இயங்கிக்கிட்டே இருக்கு. எவனா ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்னைக்கு ஊடகத்தோட தேவையாக இருக்கு. அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் எங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிற ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான்.